மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். உங்கள் பேர் என்னம்மா? உங்கள் பேர் என்ன? சந்திரலேகா. உங்கள் தாய்மொழி என்ன? இல்லை, அவர் மலையாள மியூசிக் டைரக்டர் வந்து தமிழ் பேச தெரிலன்னு சொல்கிறது ஒரு ஆச்சரியம் இல்லை. தமிழ் வச்சு தமிழ் பேச முடியலன்னு சொல்கிறது தான் ரொம்ப அவமானமான ஒரு சூழலாக இருக்குங்க தமிழ்நாட்டில். சிங்களமா? அப்போ நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் வந்து ஏன்னா நீங்கள் ஸ்ரீலங்கா அப்படின்னோடனே வந்த அனைவரையும் தயாரிப்பாளர் வந்து வருக 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 என வரவேற்றார். அதோட இந்த படத்துக்கு வந்த இயக்குனரையும் ஹீரோவையும் வரவேற்றார். இதிலேருந்தே தெரிஞ்சிருக்கணும், சினிமா தெரியாமல் சினிமாவை நம்பி விருப்பப்பட்டு வந்த ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிற இவ்வளோ வெள்ளந்தியான ஒரு ப்ரொடியூசரை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நடிகர்கள் வந்து அவங்க நடித்த படத்துக்கே வர்றதில்லை அப்படின்னு அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில. அதை மீறி வந்த அனைவருக்குமே அவர் வருக வருக எனக்கு சொன்னார். வந்தது மட்டும் இல்லாமல் நம் கலாச்சாரம் சார்ந்து ஒரு படத்தை வந்து அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் முதல் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பெருசாக கைதட்டணும். ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரத்துக்கே நீங்கள் கைத்தட்டல அப்படின்னா அப்புறம் நம்மளே பின்னுக்கு தான் தள்ளி நிற்கிறோங்கிறது பல பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கி ஒரு நிமிடம் நம்ம வந்து அஞ்சலி செலுத்துகிறோம். எல்லோரும் எந்திரிச்சு நின்றோம். எல்லோரும் மௌனமாக இறந்த ஒரு விவசாயிக்கு அஞ்சலியை செலுத்துகிறோம். இப்போ போய் இந்த கஜா புயல் தம்பி சொன்னாப்புல விட்டுட்டு வந்துட்டேன்னு, விட்டுட்டு வரலப்பா, பாதி வேலை அங்கே நடந்துகிட்ருக்கு. எல்லா ஊர்களையும் ஒரு குழுக்களை ரெடி பண்ணி இன்னும் நிவாரணம் போய்கிட்டே இருக்குது. வந்து இங்கே மற்ற வேலைகள் செய்கிறதுக்காக வந்திருக்கோம். நாளை கழிச்சு அது சார்ந்த ஒரு மீட்டிங் இருக்குது. இப்போ நம்ம எந்திரிச்சு நின்ன மாதிரி கஜா புயல் வந்த உடனே மொத்த தமிழகம் எந்திரிச்சு நின்றுருந்தா அந்த ஒரு விவசாயி இன்னைக்கு செத்து போயிருக்கவே மாட்டான். அதான் உண்மை. சென்னையில் ஒன்று நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மொத்த தமிழ்நாடுமே கொந்தளிக்குது, உடனே வந்து நிவாரணங்கள் எங்கெங்கிருந்தோ வருது. ஆனால் சென்னையை தாண்டி வெளியில் ஒரு மாவட்டத்தில் ஒரு பிரச்சனைனா நம்ம குரல் கொடுக்கறதே இல்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். அங்கே போய் பார்க்கும்போது அவ்வளோ பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஒரு பாராட்டுலேருந்து ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அங்கே போய் பார்த்தா நிறைய மன உளைச்சல், நிறைய கோபம் இருக்குது, நிறைய வருத்தங்கள் இருக்குது. ஒரு விழா ஆரம்பிக்கும் போது அந்த விழாவை பற்றி நம்ம பேசாமல் வேறு டாபிக் பேசும்போது இவன் என்ன வந்துட்டு இங்கே வந்து அரசியல் பேசிகிட்டு இருக்கான், விவசாயம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கலாம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படக்குழுவினர் வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழ் கலாச்சாரம் சார்ந்து ஒரு விளையாட்டை படமாக எடுத்து போராடி இன்னைக்கு இந்த மேடை ஏற்றிருக்காங்கிறது தான் முதல்ல அவங்களுக்கு நம்ம பெரிய பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க, அப்புக்குட்டி என்ன கூட சொன்னார், குடி இல்லாமல் ஒரு ட்ரெயிலர் நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும். அதுக்கப்புறம் வந்து கபடிக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு ட்ரெய்லரில் வந்து குடிக்கிற காட்சிகள்லாம் வைக்கலாங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் குடியை விடுறதில்லை, குடி வருமானம் நம்பி மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று கிடைக்கும்போது வருத்தமாகவும் இருக்குது. ஆனால் தமிழ் சினிமா குடியை நம்பி இல்லை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அந்த இயக்குனர் இந்த மாதிரி ஒரு கதையை யோசித்த ஒரு இயக்குனர் ஐயப்பன் வந்து அவரை நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதாவது ஒரு முதல் படம் பண்ணும்போது எதை சொல்லணுங்கிற ஒரு குழப்பம் சில பேருக்கு இருக்கும், யாரை சொல்லணுங்கிறதுக்கும், இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுமா வாங்குமா பல பிரச்சனைகள் மண்டையில் ஓடிட்டுருக்கும். ஏன்னா அதே சூழல் நம்மளும் தாண்டி வந்துருக்கோம். அவர் பாட்டுக்கு பின்னாடி 2 கையும் கட்டிக்கிட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு சரி இதெல்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்குது, இது அப்புறமா பேசிக்கலான்னு அப்படி யதார்த்தமாக போசினார் பார்த்தீங்களா. அதுதான் அவருடைய படம் என்னவா இருக்குங்கிறத அவர் பேச்சிலேருந்தே நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. ரொம்ப யதார்த்தமாக மனசுலேருந்து பேசிட்டு போன ஒரு பெரிய கடின உழைப்பாளிங்கிறது வந்து தெரிஞ்சது. அதே போன்று இந்த மாதிரி ஒரு படங்களை தயாரிக்கிறதுக்கு முன் வர்றது ரொம்ப கஷ்டம். பல மாதங்களாக இந்த போராட்டங்கள் வந்து அபிலாஷ் நம்ம படம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே போயிட்டே வருவார். ரொம்ப கடினமான ஒரு உழைப்பாளி அபிலாஷ் வந்து. தம்பி நீ நடிகரோடு சேர்ந்து நீ இயக்குனராகவும் சீக்கிரம் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ தூரம் ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்லேருந்து எல்லா வேலையும் தம்பிக்கு தெரியும் வந்து. அதனால் அவர் பார்க்கும்போதெல்லாம் வந்து ஏதாவது ஓடி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நடிகர்னா தன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கும்ல, தன்னை பார்த்துக்கிறதுக்கே நேரம் இல்லாத ஒரு நடிகராக அவர் பல வேலைகள் செஞ்சிட்ருக்காரு. அதெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு பெரிய இடம் இந்த சினிமாவில் கொடுக்கணுங்கிறது நான் மனசார வாழ்த்துறேன். இந்த படம் உங்களுக்கு நல்ல ஹீரோவாக நீங்கள் சினிமாவுக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய எல்லாருடைய ஆசையும் கூட.
அப்புறம் லீமா ரெட்டச்சொலி படத்துலேருந்து அவங்கள பார்த்துருக்கேன், சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க. அது மாதிரி சினிமா பின்னணி இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பொண்ணு, ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா எங்கள் ஃப்ளாட்டில் அவங்க அடிக்கடி வருவாங்க, நான் ஷேர் ஸ்கூலில் தங்கியிருக்கும் போது அவங்க அம்மாவையும் தெரியும். இன்றைக்கி ஒரு ஹீரோயினாக வந்து உட்காந்துருக்கும் போது நம்ம பார்த்து வளர்ந்த பொண்ணு இன்றைக்கி ஒரு நல்ல ஹீரோயினாக உட்காந்துருக்கல, ரொம்ப சந்தோஷம். மென்மேலும் நல்ல படங்களை தேர்வு பண்ணி நீங்கள் வளரணும். அதே மாதிரி அண்ணன் முகமது அண்ணன் எப்போவுமே வந்து சின்ன படங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு, நான் வந்தோடனே சொன்னார், தம்பி ஏதாவது சின்ன படங்கள் பிரச்சனைகள் இருக்குது, அவங்களால போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியலன்னா சொல்லு, நம்ம இருந்து அதை செஞ்சு முடிச்சு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதை ஏன் நான் இங்கே எங்கிட்ட சொன்னது உங்கள்கிட்ட சொன்னேன்னா, சின்ன படங்கள் இது மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய படங்கள் நல்ல படங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவர் அணுகலாங்கிறது தான் நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது 10 பேராக இருக்கலாம், இங்கே 100 பேர் இருப்பீங்க. ஸோ அவர் அணுகலாம், அதற்கான உதவிகள் செய்கிறதுக்கு அவர் காத்துட்ருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லிக்கிறேன். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், அப்புறம் ஆசிரியர். ஒரு ஆசிரியர் வந்து இங்கே வந்து சொன்னாங்க பிட் அடித்து அவர் பேசிட்டு போயிட்டாருன்னு. பிட்டுக்கும் அவருக்கு எப்பவுமே தொடர்பு ஜாஸ்தி இருக்கிறதா, அதனால் அவர் பிட் அடிக்கிறது ஒன்றும் நல்ல விஷயத்துக்காக பிட் அடிக்கலை. அவர் பேசுறதுலேயே ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. நம்ம ஊருக்கார் வந்து, ஏன்னா நானும் ஊர்லேருந்து வந்ததுனால அந்த பேச்சில் ஒரு யதார்த்தம் இருந்தது. இந்த மாதிரியான வெளியில் இருக்க திறமைகளை எல்லாம் ஒரு மேடையில் ஒருங்கிணைச்சு ஒரு 100 பேர் புதுமுகங்களை நடிக்க வைக்கிறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை. ரொம்ப சந்தோஷம். மொத்த படக்குழுவினருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தாச்சு, ரிலீஸ் உங்களுக்கு மிகப்பெரிய டாஸ்காக இருக்க போகிறது அடுத்து ரிலீஸ் தான். ஏன்னா நம்ம வெளியில் இருக்க அரசியல் பேசுகிறதுக்கு முன்னாடி சினிமாவில் பல அரசியல் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான பல பிரச்சனைகளை இங்கே வந்து இன்றைக்கி என்ன படத்தில் நடக்குதுன்னே தெரியல. ஒரு படம் எடுத்தால் எல்லா படத்துலையும் பிரச்சனை, எந்த படம் ஆரம்பித்து எந்த படம் தேட்டருக்கு போனாலும் பிரச்சனை. அது சர்க்கார் ஆரம்பித்து நாளைக்கு தோனி கபடி குழு வரைக்கும் பிரச்சனை தான் இருக்க போகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க எடுக்கிற சினிமா நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர சினிமா நல்லா இருக்கணும்னு யாருமே இங்கே நினைக்கிறதே இல்லை. இதுதான் முக்கியமான பிரச்சனை. இப்போ தீபாவளி பட பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேப்பரில் பார்த்தா போட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு படம் வந்ததுனால மற்ற படங்கள் பாதிக்கப்பட்டது. இன்றைக்கி ஈசி மெம்பர் 2 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. எல்லோரும் கூட சொன்னாங்க அவங்க படத்துக்கு பிரச்சனை தான் ரிசைன் பண்ணாங்க. சரி, அவங்க படத்துக்கு பிரச்சனைனா தான் இன்றைக்கி ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு குரலை கொடுக்குறாங்களே, நாம் என்ன செய்ய போகிறோம் அடுத்த கட்டத்துக்கு? இந்த சினிமாவை நம்பி இங்கே ஒரு குழப்பம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா மிக மிக ஆபத்தான ஒரு சூழலில் சினிமா இருக்குது. இதை நம்ம ரொம்ப ஆழமாக நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் மொத்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்டையும் வெளிநாட்டு நிறுவனங்கள்கிட்டையும் இந்த சினிமா போயிடும். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவங்க யாருக்கிட்டையுமே இந்த வருமானம் போகாது. ஏன்னா இன்றைக்கி அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ போன வாரம் கூட தேட்டர் அசோசியேஷனில் வந்து திருப்பூர் சுப்பிரமணியன் என்ன பேசியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தான். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்தலை அப்படின்னா மொத்த தேட்டரையும் நீங்கள் இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். ஏன்னா எல்லாரும் ஆப்பில் படம் பார்த்துப்பாங்க, டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் 500 ரூபாய் நெட்ஃப்ளிக்ஸில் காமிச்சிங்கன்னா உலக சினிமா முதற்கொண்டு மொத்தத்தையும் நாங்கள் உட்காந்து வீட்டிலே படம் பார்த்துக்கக்கூடிய சூழல் வந்துச்சு. தேட்டருக்கு யாரும் வந்து படம் பார்க்கக்கூடிய சூழல் இல்லாமல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி டிவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை ரிலீஸ் பண்ணிவிட்டு டிவி நிகழ்ச்சியே நம்ம அதில் உட்காந்து பார்த்துக்குறோம் இப்போ பார்க்கலான்னு. அதனால் காலத்தோடு சேர்ந்து இந்த சினிமாவை நாம் காப்பாற்றலை அப்படின்னா இந்த சினிமா உங்களை காப்பாற்றாது. இதை நம்பி இருக்கிற தொழில்கள்லாம் முடங்கி போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. சினிமா இருக்கும், ஆனால் இன்றைக்கி ஒரு சினிமா இன்றைக்கி ஒரு மோனோபாலியான சிஸ்டம் இருக்குது இல்லையா. என்னுடைய இயக்குனர் தாமிரா வந்து அவ்வளோ போராடி அந்த ஒரு சினிமா எடுத்தார். அவரால் எடுத்து ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு போய் கடன் வாங்காமல் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி பல கோடி ரூபாய்க்கு கடனாளியாக உட்காந்துருக்காரு. இந்த மாதிரியான சூழல்லாம் எங்கே நடக்கும்? அப்போது இன்றைக்கி ஒரு தேட்டரில் வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா பல பிரச்சனையை தாண்டி கொண்டு போகிறாங்க. ஒருத்தருக்கு வந்து படத்தை விற்கிறாரு. அப்போ அந்த விநியோகஸ்தருக்கு வந்து ஆல்ரெடி வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ஓசி கொடுக்கணுமா வேணாமாங்கிறத நீங்கள் சங்கங்கள் இருக்கிறவங்க நீங்கள் முன்னாடியே கிளியரன்ஸ் பண்ணி ஒரு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இவருக்கு படம் கொடுக்கலாமா இல்லையான்னு முன்னாடி தெரியுமா எங்களுக்கு? இந்த விநியோகஸ்தருக்கு படம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணி நீங்கள் ப்ரொடியூசருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர் ஏன் போய் சாவறான்? அதை நம்பி படம் எடுத்த அத்தனை பேர் வந்து இன்றைக்கி போய் நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஆள் என்ன பண்ண, அந்த ஒரு படத்தை நம்பி எடுத்துட்டு ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோ ஒரு பிளாக்மெயில் பண்ண மாதிரியான சூழல் நடக்குது. அந்த காசை அவர் வாங்கின கடனை கட்டினா தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? கேட்டால் ஒரே ஒரு பேப்பரில் ஆடு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை எப்படி திருத்திக்கிறது தவிர? அப்போ இதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து மறுபடியும் ஒரு கண்ணீர் மாதிரி அவங்க ப்ரெஸ்ஸை சந்தித்து ஒன்று சொன்னார், ஒரு மறு ரிலீஸ் டேட்டு கொடுங்கப்பான்னு சொன்னாங்க. தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஒரு தகவலையும் காணோம்.
மறு ரிலீஸ் கொடுங்க, அந்த படத்துக்கு ஒரே ஒரு தேதி கொடுங்க, நான் என் படத்தை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சினார். அதுக்கு நம்ம என்கிட்ட எந்த பதிலும் கிடையாது. அப்போ சினிமாவில் இருக்கிறவங்களும் சினிமாவை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை நம்ம ஒற்றுமையாக மேற்கொள்ளலை அப்படின்னா, ஒன்று சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, மல்லா காப்படுத்து எச்சி துப்புனா மேலே தாண்டா வந்து விழுங்க நம்ம மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கிறது மேலே துப்பிக்கிட்டே இருக்கும், மறுபடியும் நம்ம மேலே தான் விழுகுன்னு யாருமே யோசிக்கிறதே கிடையாது. நீங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் சுயநலத்துக்காக செய்யக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே திருப்பும் சுற்றி உங்களை தான் வந்து சேரும். தன்மனை தன்னை சுடுன்னு சொல்லுவான். முன்னாடி தமிழ் ராக்கஸில் வேறு படம் வந்துட்டு இருந்துச்சு, பரவாயில்ல சின்ன படம் வந்துச்சு, நம்ம படம் தப்பிச்சுக்கிட்டே இருந்துச்சான். இன்றைக்கி எந்த படம் வந்தாலும் முதல்ல போடுறான் பெரிய படத்தை. இன்றைக்கி வலிக்குது எல்லாருக்கும், இன்றைக்கி வலிக்குதுல ரிலீஸ்க்கு முன்னாடியே போடுறாங்க. அப்போ ஏன் அன்றைக்கி பண்ணலை? அப்போது அவங்க படத்துக்கு மட்டும் குரல் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு மொத்த சினிமாவுக்கு தயவு செஞ்சு நீங்கள் குரல் கொடுத்து ஒற்றுமையாக இல்லைன்னா, விநியோக சங்கத்திலேருந்து தயாரிப்பாளர் நடிகர் சங்கத்திலேருந்து அனைவருமே ஒற்றுமையாக இல்லைன்னா இந்த சினிமாவை இழுத்து மூடாது. சினிமா உங்களை மூடிடும். யாரெல்லாம் நீங்கள் ஒரு மோனோபாலியை சிஸ்டம் பண்ணிகிட்டு இருக்குமோ அவர்கள் எல்லாரும் நீங்கள் வருமானத்தை இழந்துட்டு இன்னொருத்தர் கையில் சினிமாவை தாரை வார்த்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. வெப்சீரிஸ் வந்துருச்சு, அதுக்கு ஒரு நடிகர்கள் தயாராகிடுவாங்க. நாங்கள் அங்கே பாட்டு நடிச்சுட்டு அங்கே போயிடுவோம், எங்கேயோ நடிக்க வண்டி ஓடணும் எல்லாருக்கும். அப்போது அதுக்கு டைரக்டர் வந்துடுவான், அதுக்கு டெக்னீஷியன்ஸ் வந்துடுவான், அவன் பாட்டுக்கு அதுக்கு ஒரு ஆப் வந்துடுவான். டெய்லி காசு எங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து இப்போ ஆப்பில் வருது. எவ்வளோ பேர் பார்க்குறான், எத்தனை செகண்ட் அந்த படத்தை பார்க்குறாங்கிறது முதற்கொண்டு அவன் வந்து உங்களுக்கு எடுத்து சார்ஜ் போட்டு எடுத்து கொடுக்குறான். ஆப்பு போட்டுட்டு நீங்கள் வெப்சீரிஸ் பார்க்கும்போதே 10 செகண்ட் படம் பார்த்துட்டு எவனா ஸ்கிப் பண்ணான்னா அடுத்த எபிசோடில் அவனை டார்கெட் பண்ணுறான். உன்னோட எபிசோடில் 10 செகண்டில் இத்தனை பேர் வந்து வெளியில் போயிட்டான், நீ எடுக்கிறத ஒழுங்காக எடுங்கிற அளவுக்கு மானிட்டர் பண்ணி வியூவர்ஷிப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அப்போ சினிமாவில் தேட்டரில் போட்டு 4 ஷோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க, 4 ஷோ வந்து இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பகல் ஷோ போட்டு அந்த சினிமாக்காரனை கொலை பண்ணுறீங்க. சின்ன படங்கள்லாம் காலையில் 11 மணி ஷோ. எல்லோரும் வந்து ரஜினி படம், விஜய் படம், அஜித் படம் பார்க்குறதுக்கு காலையில் வருவாங்க, வேலையெல்லாம் விட்டுட்டு கூட வருவாங்க, லீவ் போட்டு வருவாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா கபடி கொடுப்பாங்க காலையில் 10 மணிக்கு 11 மணிக்கு கொடுத்தீங்கன்னா எப்படி அந்த சினிமா வாழும்? அப்போது தற்கொலைக்காக ஒரு படம் எடுக்கிறாங்க. ஏன் இந்த சாயங்காலம் நைட் ஷோவும் ஈவினிங் ஷோவும் வந்து பெரிய படங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களா? ஏன் அதை ரிவர்ஸாக பண்ணுங்களேன், பெரிய படங்களுக்கு பகலில் கொடுங்க, சின்ன படங்களுக்கு சாயங்காலம் கொடுங்களேன். பெரிய ஹீரோ படம் எப்படினாலும் வந்து பார்ப்பான்ல, அவனுக்கு கொடுங்க. அப்போ இவனமே ஆளை வந்து சாக விட்டுட்டு ஏன் வேடிக்கை பார்க்குறீங்க? ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் லிஸ்ட்டு போடுறாங்க, ஒன்று பண்ணுறாங்க, அதை மீறி நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா இது ஒற்றுமையாக இல்லாமல் ஒரு சிஸ்டம் ப்ரொடியூசர் கவுன்சில் முதல்ல இருந்தது, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இப்போ ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் ஆரம்பித்து ஒன்று பண்ணுறோம். தயவு செஞ்சு திருப்பும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு மாதம் ஸ்ட்ரைக் நடந்தது, ஆன்லைன் டிக்கெட்டிங் சொன்னாங்க. ஆன்லைன் டிக்கெட்டிங் ஜூன் மாதம் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஜூன் நினைக்கிறேன், நம்மளாம் அடுத்த வருஷம் ஜூன் நம்ம நினச்சிக்க வேண்டியதான். அது என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்போது ஒரு படம் ரிலீஸ் ஆனால் என்ன கலெக்ஷன் வருது, எப்படி வந்து அது சரியாக வரைமுறைப்படுத்துறது இல்லை. இப்போ நான் ஒரு டிக்கெட் எடுக்கிறேங்க ஒரு தேட்டருக்கு, இப்போ நமக்கெல்லாம் தெரியும் 5 டிக்கெட்டு வந்து ஒரு கார்டில் ஸ்வைப் பண்ணால் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு நம்ம 30 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்குது. அதை வந்து நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக நீங்கள் வைக்கலாம். ஒரே கார்டில் நான் ஒரே டைம் ஸ்வைப் பண்ணுறேன் 5 டிக்கெட்டை. ஏன் நான் வந்து 5 டிக்கெட்டுக்கு 5.30 ரூபா ஏன் பே பண்ணணும்? யோசிச்சு பாருங்கள். ஒரு மாலில் 500 பேர் படம் பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, அப்ராக்சிமேட்டாக 500 பேர் வந்து 30 ரூபா ஒரு நாளைக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா 15 ரூபா உங்கள் படம் இல்லாமல் அனாமத்த ப்ராஃபிட்டு. 15,000 ரூபா பெர் டே ப்ராஃபிட்டு. 30 நாளைக்கு என்னாச்சு? 1.5 லட்ச ரூபா ஆச்சுங்களா? ஒரு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா, 10 நாளைக்கு 1.5 லட்ச ரூபா ஆச்சுங்க. 30 நாளைக்கு என்னாச்சு? 4.5 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு. எந்த விதமான படத்துக்கு வந்து ப்ரொடியூசருக்கு அந்த காசு கிடையாது. அப்போ வருஷத்துக்கு என்னாச்சு பாருங்க, 12 மாதத்துக்கு 4.5 × 12, அந்த வருமானம் எங்கே போகுது, யாருக்கு போகுது? அப்போ மொத்த தேட்டருக்காரங்களுக்கு தானே அந்த காசு போகுது. அதுலேருந்து ஏதாவது ப்ராஃபிட் வந்து சினிமா வச்சு தானே அந்த ப்ராஃபிட் வருது. அது சினிமா ப்ரொடியூசருக்கு ஏதாவது ஷேர் கொடுக்குறாங்களா? கிடையாது. அப்போ குறைந்தபட்சம் தேட்டருக்கு வர்றவங்களை சௌகரியப்படுத்துறதுக்காக ஒரு கார்டுக்கு ஒரு இடம் ஸ்வைப் பண்ணால் 30 ரூபா எடுத்துக்கங்களேன், அதுக்கும் குறைவாக தான் செலவாகுது. ஆனால் 10 டிக்கெட் பண்ணால் 300 ரூபா தேவையில்லாமல் நான் இன்னொரு இடத்துக்கு பே பண்ண வேண்டியது. அப்போது தேட்டருக்கு வர்றவனை நீங்கள் தான் குறைக்கிறீங்க. அவன்லாம் ஆப்பில் இன்றைக்கி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான், நாளைக்கு தேட்டருக்கு வந்து இழுத்து மூடிட்டு கிளம்பி போக வேண்டியதான். எல்லாரும் உட்காந்து படம் ஓடிக்கிட்டே இருக்கும் அடுத்த லைனில்.
ஸோ இது மாதிரியான மாற்று சிந்தனைகளை நம்ம முன்னெடுத்து வைக்கணும். அது மாதிரி திருப்பூர் சுப்பிரமணிய அண்ணா இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி பேசியிருக்காரு. டெக்னாலஜியோட நம்ம உடந்து ஓடலை, உள்ளே இருக்கிற வந்து தின்பண்டங்களுடைய விலையை குறைக்கலை அப்படின்னா மால்கள் சர்வைல் ஆகிட்டு இருக்கும். சின்ன சின்ன சிங்கிள் தியேட்டர் எல்லாம் மூடிட்டு போகக்கூடிய சூழல் தான் வரும் இங்கே. ஸோ அதனால் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கும். சின்ன படங்களை நம்ம வந்து வாழ வைக்கணும் அப்படின்னா பகல் காட்சியை பெரிய படங்களுக்கு கொடுங்க, இரவு காட்சி மாலை காட்சியை சின்ன படங்களுக்கு கொடுங்க. அதே போன்று ஃபெஸ்டிவல் டேட்டில் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறது போது சின்ன படங்களுக்கு கொடுங்க. பெரிய ஹீரோ படம் என்றைக்கு வேணால் ரிலீஸ் பண்ணுவாங்களே, என்றைக்கு வேணால் படம் பார்க்க தயாராக இருக்காங்களே. அப்போ அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா வரைமுறைகள் நீங்கள் கொண்டாந்து நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள். இது பண்ணாதான் நம்ம சினிமாவை வந்து எல்லாரும் ஒரு குடும்பமாக இங்கே இருந்து ஒற்றுமையோடு நம்ம செயல் பண்ணோம். இப்போ யாரையும் குறை சொல்கிறதுக்காகவோ விநியோகஸ்தர் மேலே குறை, அவர் மேலே குறை, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே பழி போட்டு போகிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாம் ஒற்றுமையாக இல்லாத வரைக்கும் நம்மளால் இந்த சினிமாவை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அனைவருமே சினிமா குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைகளை நிவர்த்தி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம செய்யணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சினிமாவில் இந்த பிரச்சனை இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இதற்கு அடுத்து நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு இடத்துல குரல் கொடுக்க வேண்டிய இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 4 நாட்களாக இந்த டெல்டா மாவட்டத்தை சுற்றுப்பயணம் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது அடுத்தனை பேர் நடுத்தருவ நிற்கிறான். அவனுக்கு வீடு கிடையாது. முகாம்களை பிச்சைக்கார மாதிரி வந்து கொடுக்குறத வாங்கி போட்டுட்டு அங்கே தின்னுட்டு உட்காந்துருக்காங்க. ஒருத்தன் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறான். வந்து நான் போய் அந்த முகாமில் பார்க்கும்போது, எங்களெல்லாம் பிச்சைக்காரங்களே வச்சுருப்பீங்களா? திங்கக்கிழமைக்கு மேலே வந்து பள்ளிக்கூடம் ஸ்டார்ட் ஆகிடும், எங்களெல்லாம் முகாம் வந்து வெளியில் அமுச்சு விட்ருவாங்க, நாங்கள் போய் என்ன செய்கிறதுன்னு கேட்குறோம். இந்த நாட்டில் செலவைக்கிறத பற்றி பேசுகிறோம், சிலைக்கு செலவு பண்ணுறோம், கோயில் கட்டுறதை பற்றி பேசுகிறோம். கஜா புயலில் பாதிக்கப்பட்டவனுக்கு வீடு கட்டி கொடுக்குறத பற்றி இங்கே எவனும் பேசுகிறதே கிடையாது. ஏன்னா என்ன பண்ணுவான், அவன் வந்து குடிசை இழந்துட்டு நடுத்தரும் நிற்கிறான். வந்து அவன் ஒரு ஹேண்டிகேப்டு, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு. எனக்கு என்ன பண்ணுறது, எங்கே போகிறேன்னே தெரிலங்கிறான். இன்றைக்கி ஒரு விவசாயி இறந்து போயிட்டார். சுந்தரராஜன் வீட்டுக்கு போய் நான் எங்களால் முடிஞ்ச ஒரு நிதி உதவி பண்ணிட்டு வந்தேன். அந்த 27,000 நான் கொடுத்தேன். அவர் பெரிய கோடீஸ்வரனார். நான் 27,000 கொடுக்குறனால பாரராஜா அவங்க குழுவெல்லாம் போய் 50,000 கொடுத்தாங்க. போன உயிர் வந்துருமா நான் காசு கொடுத்தனால? அந்த லேடி வந்து பேசின ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கதறிடுவீங்க. அது என்ன சொல்லுது, எவனாவது வந்து உங்ககிட்ட வந்து மருந்து பாட்டில் இந்த மாதிரி பாலிடாயிலோ ஏதாவது மருந்து பாட்டில் கேட்டால் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க, எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்கள், நல்லது கெட்டது. ஏன்னா இந்த மாதிரி சூழலில் எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு நடந்த நிலைமை யாருக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இன்னொன்று சொல்லிச்சு, நீங்கள்லாம் காசு பணம்லாம் கொடுக்க வேணாம் சாமி, நீங்கள் இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை குரல் எங்களுக்கு கொடுங்க, அந்த தன்னம்பிக்கையிலேயாவது நாங்கள் உயிர் வாழ்வோன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவை தூக்கி கொடுத்துட்டு அந்த அந்த அம்மா அப்படி சொல்லுது. அவன் மகன் 2 பேரும் படிச்சிருக்கோம், ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நானும் பட்டப்படி படிச்சிருக்கேன், நான் போகாத இடம் இல்லை, எனக்கு வேலை கிடைக்கல. 400 தென்னை மரம் 100 தேக்கு மரம் போச்சு. வெசனப்பட்டு எங்கள் அப்பா அப்படியே சுற்றி வந்தார், மரத்தில் போய் மருந்து குடிச்சு போயிட்டாரு. இன்றைக்கி அதே மாதிரி நெடுவாசலில் போனவர் அப்படியே வீட்டுக்கு டெய்லி வந்து பேசிட்டு போயிருக்காரு. தேக்கு மரம் போச்சு, இது போச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எல்லாமே போச்சியா, நான் 30 வருஷம் பின்னாடி போயிட்டேன். உண்மையாகவே தமிழ்நாடு அந்த மாவட்டத்தில் 30 வருஷம் பின்னோக்கி போயிடுச்சு. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, அங்கே போனால் என்னையா, என் வீட்டில் நல்லா தானே இருக்குது, நான் வேலை பார்க்குறேன், எனக்கு மாதம் வருமானம், எனக்கு என்ன பிரச்சனை நினச்சிருக்கீங்க. இன்னும் ஜனவரி மாதம் தேங்காய் 400 ரூபாய்க்கு விற்கும். தேங்காய் வந்து தென்னமுல்லையை பற்றி யாருக்குமே சரியாக புரிதல் இல்லை. தேங்காயிலிருந்து தான் லாரிக் அமிலம் இருக்குது, அதுலேருந்து தான் இதயத்துக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. அது எவ்வளோ பேருக்கு தெரியும்? மொத்த டேப்லெட் விலை இன்னும் ஏறிடும், காஸ்ட்லியாக. இதயத்துக்கு கண்டுபிடிக்கிற மருந்து ஜாஸ்தியாகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வாழை போச்சு, காய்கறி விலை ஏறிடும். ஆல்ரெடியாகவே டீசலும் பெட்ரோலும் ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் புரிதல் இல்லாமல் இங்கே வீட்டில் உட்காந்துட்டு எவனுக்கு நடந்தால் என்ன, என் வீட்டில் வந்தால் தான் பிரச்சனை, நான் அப்போ தான் குரல் கொடுப்பேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா சுயநலத்தோடு இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் நம்ம பிள்ளைகளை உருவாக்கிட்டு உட்காந்துருக்கோம். நாம் எப்படி வாழணும், நாம் எப்படி ஜெயிக்கணும், நாம் வந்து எப்படி தனியாக வாழணுங்கிற எண்ணத்தை மட்டும்தான் அந்த பள்ளிகள் கட்டமைச்சிட்டு இருக்கு. மிக மிக ஆபத்தான ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் ரொம்ப சீக்கிரத்தில் சாக போகிறோன்னு எனக்கு வந்து இந்த கஜா புயல் வந்ததுக்கப்புறம் சொன்னார். இது என்னங்க பழைய நியூஸு, பிறக்கும் போதே சாவு நிச்சயம் தானான்னு சொன்னேன். 15 வருஷத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் நடக்க போகுது, கொலையே எல்லோரும் சாக போகிறீங்கன்னாரு. என்னங்க இப்படி தூக்கி அதிர்ச்சியான விஷயங்கள் அப்படி போடுறீங்கன்னு கேட்கும்போது உண்மை அதுதான். நாகப்பட்டினம் பிச்சைவாரத்துலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் 4500 ஏக்கர் காணா போச்சு, யாருக்கா தெரியுமான்னு கேட்டார்.
கடலில் மூழ்கி போச்சு, யாருக்காவது உள்ளே போயிடுச்சு, அது யாருக்காவது தெரியுமான்னு கேட்டார். அதே போன்று ராமேஸ்வரத்தில் ஒரு கிராமம் வந்து உள்ளே போயிடுச்சு, யாருமா தெரியுமா? இயற்கையோட சீற்றம் மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் இயற்கை சுரண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். போன உடனே ஒரு விவசாயி ஒருத்தன் சொல்கிறான், இந்த மண்ணை சுரண்டி அள்ளி வாழ்கிறவன் வாழ்கிறான், மலையை சுரண்டி வாழ்கிறான், வந்து கிரானைட்டை சுரண்டி வாழ்கிறான், அதே மாதிரி மண்ணை குறைஞ்சு போடுறவன் கூட வாழ்கிறான். ஆனால் இந்த மண்ணை நம்பி வாழ்கிற விவசாயி இந்த உலகத்தில் வாழ முடியலன்னு வந்து சொல்கிறான். வந்து இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க நாட்டில், விவசாயத்தை நம்பி வாழ்கிற நான் நல்லா இல்லை அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்கிறான் போயிடு. இப்போ இதெல்லாம் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நடிகர்கள் ஏன் அரசியல் பேசுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நடிகர்கள் நாங்கள் யாரும் அரசியல் பேச வரல, அரசியல் பேசவும் விரும்பலை. ஆனால் அரசியல்வாதிகள் நீங்கள் உங்களுடைய கடமையை சரியா செஞ்சா எங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாதுன்னு தான் திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். எல்லாருமே பயந்துகிட்டே இருந்தாங்க, ஏன்னா நம்மளை போனாலும் அடிப்பானோ, இவர் வரல அவர் வரல, அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. போனா நீங்க ஒரு வண்டி போய் நிற்கிது, அந்த நிவாரண வண்டி, அந்த கிராமத்துக்கு யாருமே போகலை. என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காங்க? யாருமே வரல சாமி, இந்த வண்டியா போகுது, இதுக்குள்ள என்ன வச்சு என்ன கொண்டு போவீங்க, நாங்கள் இதுவரைக்கும் கண்ணில் பார்க்கல, 8 நாளாக திறந்தாது காட்டுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் திறந்தாது காட்டுங்கன்னு இருக்காங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு தேவைக்கு மேலே என்ன ஆகுது, ஒரு ஊரை தாண்டி போகும்போது அவங்களுக்கு கொடுத்துட்டு போகும்போது வில்லேஜ் உள்ள இன்டீரியராக இன்னும் போகவே இல்லை நிறைய இடங்கள்ல. அப்போ இவங்களுடைய வாழ்க்கையை நீங்க கட்டமைக்காம 3 மாவட்டம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. இதனால என்ன நினைச்சா, 3மே டெல்டா மாவட்டம். அரிசி விலை ஏறிலேருந்து எல்லாமே ஏறிடும். உங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய 3 மாவட்டங்களில் இந்த 7 மாவட்டங்கள் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ இதுக்கு நீங்க குரல் கொடுக்கல, இதுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னா உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் திரும்ப ஒன்று நடக்கும். இப்போ இனிமேல் தேசிய பேரிடர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்க போறோம்னு சொல்றாரு. கொலையா அள்ளி நம்ம வந்து புணக்கெல்லாம் அள்ளி பார்க்க போறோங்கிறதா நம்ம நிதர்சனமான உண்மை. இதுல 300 பேர் செத்தான், அதுல 400 பேர் செத்தான், வரதால 500 பேர் செத்தான்னு செத்துக்கிட்டே தான் வருஷம் பூரா சாவி எண்ணிக்கை தான் நம்ம அள்ளி போட போறோம். இந்த நிலைமையில நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இதை நீங்க சரி பண்ணலாம் அப்படின்னா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது ஒரு முகாமில் கொண்டு போய் வைக்கிறது மட்டுமல்ல, இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும். அதை தமிழ்நாடு இமீடியட்டா கட்டமைக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா உங்க பிள்ளைகளுக்கு முதல்ல எப்படி படிச்சு சம்பாரிச்சு எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுக்காதீங்க. இந்த இயற்கையை வந்து பாதிக்காம எப்படி நீ வாழணுங்கிறத முதல்ல சொல்லி கொடுங்க. ஏன்னா இயற்கை தான் இறைவன் என்பதை நம்ம மறந்து நம்ம போறதுனாலதான் மண்ணை அள்ளி வாழ்றோம், மண்ணை நம்பி வாழ்றோங்கிறத மறந்து போயிட்டோம். அப்போ நாம மண்ணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மண்ணை பாதுகாக்கல அப்படின்னா அது நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து மூடி நம்ம எல்லாரையும் சாவடிச்சிருங்கிறதா அந்த நிதர்சனமான உண்மை. அடுத்த தலைமுறைக்கு நீங்க ஏதாவது செய்யணும், நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு கூட ஒரு வீடியோ காலையில வந்து ஒரு வீடியோ வந்தது. புதுச்சேரியிலிருந்து ஒரு வந்து இங்கிலாந்துல இருந்து அவர் வந்து புதுச்சேரி வந்து விவசாயம் பண்ணி இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொல்றான், இங்கிலாந்துல என்னுடைய கலாச்சாரம் ஃபுட்பாலு, பீரு, தமிழனுக்கு மட்டும்தான் கலாச்சாரம் இருக்கு, உணவு கலாச்சாரம் இருக்கு, பாரம்பரியம் இருக்குங்கிற அவன். தினமலர்லாம் அந்த வீடியோ வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் வைரலா போயிட்டு இருக்கு. அவன் சொல்றான், உங்ககிட்ட தான் கலாச்சார உணவுங்கிறது வந்து ஒருத்தனுடைய அடிப்படையாக அவன் ரத்தத்துல ஊர்றது ஒண்ணு. எங்க கிட்ட எல்லாம் இல்ல, எங்ககிட்ட ஃபுட்பால் பீரும் தான் இருக்கு, உங்ககிட்ட மட்டும்தான் அத்தனை இருக்கு. ஆனா நீங்க இதெல்லாம் மறந்துட்டு இன்னொன்னு போய் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கீரையில் என்ன இருக்கு, நீங்க வந்து பழங்கள் என்ன இருக்கு, இந்த மண்ணை நீங்க பாதுகாக்கல அப்படின்னா மொத்தத்தை இழந்துட்டு நம்ம உட்காந்துருக்க வேண்டியதான். நார்த் அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு கொசு வந்துருச்சு. முன்னாடிலாம் அந்த குளிர் பிரதேசம், இப்போ உஷ்ணம் ஏறிக்கிட்டே இருக்கு, அங்கேயும் கொசு வந்துருச்சு. இன்னைக்கு டெங்குல எவ்வளவு பேர் செத்துருக்காங்கிற எண்ணிக்கை இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு காரணம் இயற்கை சீற்றம் தான். இயற்கை நம்ம சரியாக வந்து பாதுகாக்காத சூழல் தான் இந்த உலக பிரச்சனையும் காரணம். அதனால நீங்க ஏதோ ஒரு இங்க இருந்து பணத்தை கொடுத்துட்டா எல்லாரும் பணத்தை அறிவிச்சோம், 25 லட்சம் கொடுத்தோம், 50 லட்சம் கொடுத்தோம், நான் 1 கோடி கொடுத்துட்டேன், ஓகே கொடுத்துட்டீங்க, அடுத்து அதான் கடமையா? அவன் கேட்குறான் ஏன்டா, யோ உங்க படத்தெல்லாம் நாங்கள் வந்து உட்காந்து காசு கொடுத்து தேட்டர் வந்து பார்க்குறோம். அவன் கேட்குறான், ஏன் நடிகனை மட்டும் அந்த கேள்வி கேட்குறேன். நிறைய பேர் கேட்டாங்க வந்து நடிகர்கள் யாருமே போகல, ஏன் அதை செய்யலைங்கிற கேள்வி வரும்போது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறான். அரசியல்வாதிகளும் நடிகர் தான் மக்கள்கிட்ட பணம் வாங்கி நம்மளாம் வந்து சம்பளமாக வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் முதல் கேள்வி அவன் வந்து அரசியல்வாதிக்கு அப்புறம் நடிகர்கிட்ட கேட்குறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. நாங்களே உங்களுக்கு காசு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் பெரிய ஹீரோ, நீங்கள் பெரிய சம்பளத்தில் இருக்கீங்க, அங்கேருந்து உட்காந்து அறிவிச்சிட்டிங்கன்னா அங்கே போய் அந்த மக்களை பார்த்து நீங்கள் ஆறுதல் சொல்கிறது கூட தயாரா இல்லையாங்கிற கேள்வி தான் அவன் கேட்குறான் வந்து. ஸோ அரசியல்வாதிகள் அனைவரும் உங்களுடைய ஈகோக்களை கலந்து விட்டு நீங்கள் ஒற்றுமையாக இருந்து மொத்த தமிழ்நாடும் சேர்ந்து இந்த டெல்டாவை கட்ட அமைக்கலைன்னா
இன்னைக்கு விழுந்த அந்த 3 பணம் இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த விவசாயி தற்கொலை நோக்கி நீங்கள் போய்கிட்டே தான் இருக்க போகிறான். அவன் தற்கொலை பண்ண உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய வாழ்க்கை தரமும் நீங்கள் சாப்பிட்ற உணவின் தரமும் ஒவ்வொரு நாளும் கீழே போயிட்டே போகுது. உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமான உணவு கிடைக்கவே கிடைக்காது. இப்போவே 99% பாய்ச்சல் தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அதனால் டெல்டாவை கட்டமைப்பதில் மொத்த தமிழகமும் ஒருங்கிணைக்கணும். தயவு செஞ்சு உங்களோட குரலை ஓங்கி ஒழிச்சு அந்த மக்களுக்கு நான் இருக்கேன்டா, நீ சாவாதடா, தென்னம்புள்ள தானே போச்சு, மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இத்தனை பிள்ளைகள் நாங்கள் இருந்து அந்த விவசாயிகளை காப்பாற்றுவோன்னு ஒரு குரலை நீ சொல்லுங்க. அது போதும் தான் எதிர்பார்க்குறான். ஏன்னா நம்ம வச்ச மரம் தான், ஆனால் அது இன்னைக்கு விழுந்துருச்சுன்னு கவலையில் இருக்கான். ஆனால் நீங்கள் தன்னம்பிக்கை கொடுக்குறதுங்கிறது அங்கே இல்லை. அதனால இந்த டெல்டா மாவட்டத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கோரிக்கை, இறந்தவர் குடும்பத்துக்கு வேலை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்க. அதே போன்ற நிவாரணங்களை சீக்கிரம் தயவு செஞ்சு அறிவிங்க. அந்த நிவாரணங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு வருடத்திற்கும் அந்த தென்னை விவசாயிகளுக்கான இழப்பீடுகளை கொடுக்க வேண்டும். பிரிச்சு கொடுங்க. ஏன்னா ஒரு தென்னை மரம் இன்னைக்கு விழுந்து போச்சு, திருப்ப நான் காப்பு எடுக்கணும்னா 10 வருஷம் ஆகுங்கிறான். என் வாழ்க்கையே பின்னாடி போயிடுச்சுங்கிறான். நிறைய பேர் தென்னம்பழம் வைக்கிறேன், முடிஞ்சு போச்சு, இனிமேல் வச்சு நான் எங்க செத்ததுக்கு அப்புறம் என் தென்னை மரம் வந்து எதுக்கு ஆச்சுங்கிறான். அதனால அடுத்த கட்டத்துக்கு அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்படணும். அதே மாதிரி அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய தேசிய பேரிடராக அறிவிச்சு அந்த மக்களை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. என்ன நடந்தால் தேசிய பேரிடர் அறிவிப்பீங்கன்னு தெரியவே இல்லை. அதையாவது ஒரு வரைமுறை சொல்லுங்க. ஏன்னா எத்தனை புயல் வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோங்கிறீங்க. தமிழ்நாட்டில் புயலில் வந்து எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு புயலை எதிர்கொள்றதுக்காக நம்ம இருக்கோம். இங்கே வந்து எல்லாம் சாவை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு, புயல் வராமல் இருப்பதற்கு எப்படி என்பதை எதிர்கொள்றதுக்கு தமிழ்நாடு தயாரா இருக்குன்னு சொல்லுங்க. அதுதான் உண்மையான ஆரோக்கியமான வளர்ச்சி. புயல் எப்படி வந்தாலும் நாங்கள் வந்து எத்தனை புயல் வந்தாலும் தமிழ்நாடு தாங்குவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்களாம் நம்மளாம் கார வீடு போட்டு நம்மளாம் வந்து வசதி வாய்ப்போடு இருக்கிறோம். அவன் கூரையில் இருக்கான், அடிச்சுட்டு போயிடுச்சு, இன்னைக்கு நடுரோட நிற்கிறான். அவனுக்கான தேவை இன்னைக்கு அடுத்த கட்டமா அவனோட உணவு இதெல்லாம் அடிப்படை தேவை தாண்டி ஒரே ஒரு கூரை வீட்டில் அவனுக்கு அந்த தார்பாலினை போட்டு அவன் வாழ்க்கையை அவனே வாழ்றதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துறது தான் நாமெல்லாம் அவனுக்கு செய்கிற ஒரு சின்ன முயற்சி. அந்த வகையில் நீங்கள் எல்லாரும் அதற்கான குரலை கொடுங்க. நம்ம தமிழக விவசாயி வாழலைன்னா நாம சோத்துல கை வச்சு நாம நல்லா வாழ முடியாது என்பதை நம்ம மறக்க வேணாம். ஒவ்வொரு நாளும் சோறு திங்கும் போது அந்த விவசாயி மனசுல வச்சுட்டு அவனோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். இல்லைன்னா மொத்த நிலத்தை விற்கிறதுக்கு தயாராடுவான். ஹைட்ரோ கார்பன் வந்துடும். மற்ற அனைத்து திட்டங்களுமே அவங்க இன்னைக்கே செத்து போயிட்டா அந்த நிலத்தை வச்சு என்ன பண்ண போறாங்க? வாங்கின காசை வித்துட்டு வந்த வரைக்கும் நிலத்தை வித்துட்டு போறதுக்கு தான் தயாராகிட்டு இருக்காங்க. அதற்கான சூழலுக்கும் இந்த கார்பரேட் கம்பெனிகள் தயாராக இருக்கும்போது நம்மையும் அது பாதிக்கும். ஏன்னா இந்த நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இப்படி இருக்கு. இந்த தேசிய பேரிடரை எதிர்கொள்றதுக்கே நம்ம கிட்ட பலம் இல்லை. மறுபடியும் வந்து என்ன கடலை வந்து விழுந்துருச்சு, மண் வாழையில் தான் அள்ளிட்டு இருக்கோம். ஸோ இந்த சூழலில் தான் நமக்கு அணுமின் வச்சிருக்கோம், எல்லாத்தையும் வச்சிருக்கோம். இதற்கான முறையான பாதுகாப்பான அம்சங்களை தமிழ்நாடு கட்டமைக்கவில்லை என்றால் தமிழ்நாடு இன்னும் பேரழிவுகளை சந்திக்க நேரிடும். பல உயிரிழப்புகளை நம்ம சந்திக்க நேரிடும். அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு மறு கட்டமைப்புக்கு இந்த தேசிய பேரிடரிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை ஆரம்பிக்கணும். இதை பள்ளியிலிருந்து ஆரம்பிக்கணும். இன்னைக்கு பேசிட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போறதில்லை. உங்க பள்ளி குழந்தைகள் இருந்து அவனுடைய பாடத்திட்டத்தில் ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் போனேன்னு ஒருத்தர் சொன்னாரு, இதே ஜப்பானா இருந்தா நேரம்லாம் கூட்டி மொழிகி பாருங்க, அவங்க ஃபுட்பால் மேட்ச் வந்து ரொம்ப கிளீனாக வச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஜப்பான்ல ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுக்குறான். அவன் டாய்லெட் அவன் கிளீன் பண்ணணும், அவனோட துணிமணி அவன் துவைக்கணும், அவன் வாழ்க்கை எப்படி வாழணும்னு. இங்கே ஸ்கூல்ல என்ன இருக்கு? ஸ்கூல் வியாபாரமாக்கி நீ எப்படி வாழணுங்கிறது மட்டும் தான் அவன் சொல்லி கொடுக்குறான். இந்த நாட்டை எப்படி பாதுகாக்கணும் அவன் சொல்லி கொடுக்கறது இல்லைங்கிறத சொல்லியாச்சு. அதனால நாம வந்து ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கணும்னா பள்ளி அடுத்த தலைமுறையிலிருந்து நீங்க சொல்லி ஆரம்பிங்க. நீங்கள் அதை ஆரம்பிக்காமல் சுயநலமாக மட்டும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தீங்கன்னா திருப்பும் செயின் மாதிரி அது உங்கள் பிள்ளைகளையே பாதிக்கும். அதனால் நம்மளுடைய குரலை இந்த டெல்டா மக்களுக்காக கொடுத்து இந்த மக்களை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியை மேற்கொள்வோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போது ஆடியோ லான்ச் செய்ய போகிறோம். ஆரி அவர்கள் இசையை வெளியிடுவார். இதனை பெற்றுக்கொள்ள கிரிக்கெட் பிளேயர்ஸ் அண்ட் கபடி பிளேயர்ஸை கேட்டுக்கொள்கிறோம். டென் மியூசிக் சார்பாக இசையை வெளியிடுகிறார்கள். இதனை ஆரி அவர்கள் வெளியிடுகிறார்கள். இதனை பெற்றுக்கொள்கிறார்கள் பிளேயர்ஸ்.